KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். நேற்று மேட்ச்சு பார்த்தோம்னா இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு எந்தெந்த பிளேயர் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பிளேயர்ஸு 11 பேர் தான் சொல்லியிருந்தேன். அதில் 9 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு, அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி ஸ்கோர் வரலை, அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துருச்சு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 1 அல்லது 2 விக்கெட் விழுகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நெருக்கி 9 விக்கெட் விழுந்துருச்சு. ஆல் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியா பொறுத்த வரைக்கும். 12 ரன் வித்தியாசத்தில் இந்தியா லாஸ் ஆயிடுச்சு. மேட்ச் க்ளோஸாக தான் போச்சு, அதனால் ஒன்றும் இல்லை. வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர். பிளேயர்ஸ் கரெக்டாக வந்துட்டாங்க. மேட்ச் சிச்சுவேஷன் அப்படின்னு நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. அதாவது எப்படின்னா, இன்றைக்கி மேட்ச்சுக்கு இன்றைக்கி கிரக அமைப்புகளுக்கு இந்த பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அது தனி. மேட்ச் சிச்சுவேஷன் நல்லா கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பிளேயர்ஸ், நான் சொன்ன பிளேயர்ஸை உங்களுக்கு தெரியும். இப்போ ஏ டீம் பி டீம் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஏ டீமில் ஒருத்தர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் அந்த ஸ்டேடியம் அதில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அவர் நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் அவர் எடுத்துக்கலாம் டீமில். இப்போ இல்லை நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் இந்த ஸ்டேடியத்தில் நல்லா ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. அப்போ சிச்சுவேஷன் நான் சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஸ்கோர் வராது. அப்படிங்கிறப்ப அந்த சிச்சுவேஷன் படி நீங்கள் பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பிளேயர்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதையும் பார்த்துக்கிறங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி 7ஆம் தேதி, இன்றைக்கி மாலை 4:30 மணிக்கு, எல்லா மேட்சுமே 4:30 மணிக்கு தான். அங்கே ஹராரே ஒரே ஸ்டேடியத்துலேயே நடக்குது. ஆனால் பிச்சு எப்படி மாறுதுன்னு தெரில. அது இப்போ நேற்று விளாண்ட மேட்ச் அமெரிக்காவில் நடந்துச்சுல வேர்ல்டு கப், அந்த மாதிரி பிச்சாக இருக்கும் போல். ஸ்கோர் வரலை. அது செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் திணற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிறங்க. ஒரு வேளை இன்றைக்கி பிச்சு மாறிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரிசல்ட் மாறும். அதை நீங்கள் லைனை விட்டதுக்கப்புறம் அது எப்படின்னு பார்த்துக்கிறங்க. இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தா பூச நட்சத்திரம். அதிபதி சனி. சனி என்னென்னா வக்கரமாக இருக்கார். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வக்கரம் ஆகிட்டார். அதே மாதிரி சுக்கிரன் கடகத்துக்கு வந்துட்டார். சந்திரனும் கடகத்துக்கு வந்துட்டார். அப்போ 2 கிரகம் மாறி இருக்குது. சனி வக்கரத்திலே இருக்கார். இப்போ இந்தியா லக்கணமும் அதே மாதிரி தான். துலாம் லக்கணத்தில் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் விருச்சி லக்கணத்தில் 30 நிமிஷம் ஃபஸ்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸு விருச்சி லக்கணத்தில் 1 மணி நேரமும், தனுசு லக்கணத்தில் 30 நிமிஷம் நிற்கிது. இப்படி தான் மேட்ச் இருக்கும். இந்த 5 மேட்சுமே அப்படி தான் இருக்கும். ஒரே ஸ்டேடியம் தான், பிச்சு மட்டும் மாறி மாறி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் கில் அவருடைய தலைமையில் ஏ சர்மா, ஆர் கெய்க்வாட், ஆர் பராக், ஆர் சிங், டி ஜூரல், டபிள்யூ சுந்தர், ஆர் பிஷ்னாய், ஏ கான், எம் குமார், கே அகமத் இவங்க விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில். ஜிம்பாப்வேயை பொறுத்த வரைக்கும் எஸ் ரசா அவருடைய தலைமையில் டபிள்யூ மதவரே, ஐ கையா, பி பென்னட், டி மையர்ஸ், ஜே கேம்பல், சி மடாண்டே, டபிள்யூ மசகட்ஸா, எல் ஜாங்கோ, பி முஸ்ராபானி, டி சத்தாரா அவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்டுருக்காங்க. இப்போ இன்றைக்கி மேட்ச்சு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிம்பாப்வே ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். இந்த பிளேயர்ஸை நீங்கள் ஒரு வச்சுக்கிறங்க. சிச்சுவேஷன் சொல்லி அதைப்படி நீங்கள் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஏ சர்மா, எஸ் கில், டி ஜூரல், டபிள்யூ சுந்தர், ஆர் பிஷ்னாய், ஏ கான், கே அகமத் இவங்களை எடுத்துக்கலாம். ஜிம்பாப்வே ஃபீல்டிங் பண்ணும்போது டபிள்யூ மதவரே, ஐ கையா, பி பென்னட், எஸ் ரசா, டி மையர்ஸ், டி சத்தாரா இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 13 பேர் சொல்லியிருக்கேன். கூடுதலாக 2 பேர் சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு ஒரு 8 பேர்கிட்ட வந்துடுவாங்க. இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா, இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்தியா வின் பண்ணிடும். அதே இது இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 1 மணி நேரம் ஜிம்பாப்வே சைடு இருக்கும் மேட்ச்சு. இதே மேட்ச் சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். கடைசி ஒரு 30 நிமிஷம் தான் இந்தியா வின் பண்ணுற மாதிரி வரும் ஃபீல்டிங் பண்ணால். அப்போ இந்தியா வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மேட்ச் சிச்சுவேஷன் என்னென்னா, இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு 1 மணி நேரம் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். இல்லை பெருசாக ஸ்கோர் வராது. அது 1 ஹவர் கழித்து நல்ல ஸ்கோர் வரும், விக்கெட் விழும். அப்போ அந்த 1 மணி நேரத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் கொஞ்சம் ரன் வராது, இல்லைன்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இந்தியா வின் பண்ணுற மாதிரி போயிடும். இப்போ ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, டபிள்யூ மதவரே, ஐ கையா, பி பென்னட், எஸ் ரசா, எல் ஜாங்குவே, அதுக்கப்புறம் பி முஸ்ராபானி அவர் எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா,
ஆர் கெய்க்வாட், ஆர் சிங், டபிள்யூ சுந்தர், ஏ கான், எம் குமார், கே அகமத் உங்களை எடுத்துக்கலாம். இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாருன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா, டபிள்யூ சுந்தர், ஆர் பிஷ்னாய், ஏ கான் உங்களை எடுத்துக்கலாம். சிம்பாப்வேயை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ மதவரே, ஐ கயா, பி பென்னட், எஸ் ரசா ஒரு எடுத்துக்கலாம். இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்து 8 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிம்பாப்வே ஃபீல்டிங் பண்ணால் இந்தியா வந்து ஒரு மணி நேரத்தில் ஓரளவுக்கு ஸ்கோர் எடுத்துரும். லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிம்பாப்வே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் சிம்பாப்வே அதே மாதிரி நல்ல ஸ்கோர் எடுத்துரும். நல்ல ஸ்கோர் இல்லைனாலும் அந்த ஒரு மணி நேரத்தில் பெருசாக விக்கெட் விழுகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் நல்ல ஸ்கோர் வந்துடும். நேற்று விக்கெட் கீப்பர் ஒருத்தர் சிம்பாப்வேயில் அடித்தார்ல, அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்கிலே அடுத்தடுத்து ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஓவரில் ஒரு விக்கெட்டு, அப்புறம் 8 ஓவரில் ஒரு விக்கெட்டு அப்படி விழுந்துட்டு வரும். கடைசி ஒரு அரை மணி நேரம் நல்ல ஸ்கோர் வந்துடும், இந்தியா வின் பண்ணிடும். அப்போ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இன்றைக்குமே ஸ்கோர் வந்து 130லேருந்து 150 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நேற்று மாதிரி இருக்காது. இன்றைக்கி இருக்கிற அமைப்பில் அப்படி இருக்கு. ஏன்னா சந்திரன் வந்து சனியோடைய சாரத்தில் போய் நிற்கிறாரு, சனி வக்கரமாக இருக்கார். அப்படிங்கிறப்ப பின்னோக்கி பார்க்குறாரு. இன்றைக்கி நட்சத்திர அமைப்பு அப்படி தான். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ரன் ஓரளவுக்கு வந்துடும். அதாவது ஒரு ரன்னே வராமல் திடீர்னு இருக்கும் ஃபுல்லாக. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 5 ஓவர் பவர் பிளேகளோடு கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு ரன்னு டக்கு டக்குன்னு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ 130லேருந்து 150 ஸ்கோர் இன்றைக்கி வந்துடும். எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது. வின்னிங் ரிசல்ட்டு இந்தியா வின். சரி, அடுத்த மேட்ச் இன்னும் 2 நாள் கழிச்சு இருக்குது. அதுக்கு உண்டான வீடியோ பதிவு பண்ணி போட்டு வரேன். தேங்க்யூ.